போகிறோம். அந்த வசனங்களை நான் 5ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்களான கத்திகளை உண்டாக்கி திரும்பும் 2ஆம் விசை இஸ்ரவேலை புத்திரை விருத்தச்சேதன பண்ணு. அப்போது யோசுவா கருக்கான கத்தியை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரை ஆர்லோத் மேட்டிலே விருத்தச்சேதனம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மறுபடியும் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. யோசுவாவை நோக்கி சொல்ல 2ஆம் விசை இஸ்ரவேல் ஜனங்களை நீ விருத்தச்சேதனம் பண்ணு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கேட்கும்போது சிலருக்கு அது சந்தேகங்கள் வரும். இப்போ சிலரை நீங்கள் கேட்டிங்கன்னா, முதிர்ந்த வயதுள்ளவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, இப்போ தான் நான் 2 இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியும் 2 இட்லி சாப்பிட்டோம். ஒரே நபர் 2 முறை சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது மறுபடியும் வந்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திரும்பி ஒரே நபரை குறித்து நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்க, மறுபடியும் வந்தாங்க, அப்படி ஒரே நபர் அப்படின்ட்டு. அப்போ இங்கே மறுபடியும் 2வது வசை இஸ்ரவேல் ஜனங்களை விருத்தச்சேதனம் பண்ணுங்கிறார். ஒரு கருக்கான கத்தியை உண்டாக்கி பண்ணுன்னா, அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பி, எகிப்திலிருந்து அழைத்து வந்த இந்த 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை குறித்து சொல்லுகிறாரா என்கிற பலருக்கு ஒரு சந்தேகம் உண்டா. அவர்கள் ஏற்கனவே அவங்க விருத்தச்சேதனை பண்ணிட்டாங்க. ஆக விருத்தச்சேதனை பண்ணுகிறவர்கள் மீண்டும் விருத்தச்சேதனை பண்ண தேவை கிடையாது. அப்போ இதை யாரை சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். 2வது தடவை இஸ்ரவேல் ஜனங்களை, அது வேதம் அப்படி தான் சொல்லும், 2வது தடவை கருக்கான கத்தை எடுத்து அவளை விருத்தச்சேதனை பண்ணுங்கிறார். அதில் அந்த வசனத்தில் நமக்கு சில, அப்போ யாரை பண்ணணும், பண்ணினவர்களை பண்ணணுமா? ஒரு தடவை விருத்தச்சேதனை பண்ணால் இன்னொரு தடவை செய்ய தேவையில்லை. அப்போ யாரை சொன்னார் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இது விருத்தச்சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிப்புக்கு அடையாளமாக இருந்துச்சு, மன திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு, பரலோகத்திற்கு அதுதான் தகுதியாக இருந்துச்சு. அதில் இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்களுக்கு அதை ஆண்டவராக கொடுக்கல, ஆண்கள் மாத்திரம். ஆக பெண்கள் நியாயப்பிரமாணத்தின் பாவத்தை தவிர மற்ற எந்த செய்யலைன்னா அவர்களும் என்ன செய்வாங்க, பரலோகராஜ்ய தகுதி உள்ளவளாக இருப்பாங்க. நியாயப்பிரமாணம் சொல்லப்படுகிற பாவத்தை தவிர அவர்களும் பரலோக தகுதியானவள் தான். புதிய ஏற்பாட்டில் அதை வித்தியாசமாக கொண்டு வர்றார். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்கள் மாத்திரம்தான் அந்த குறிப்பிட்ட வயதில் என்ன செய்யணும், விருத்தச்சேதனை பண்ண வேண்டும். இதெல்லாம் நிறைவேற்றுவது தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது தெரியும். இப்போ நீங்கள் யாத்திரையாங்க புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பினீங்கன்னா, அதில் 4ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறேன்னா, வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு புறப்பட்டு எதிர்பட்டு அவனை கொலை செய்ய அங்கே கொல்ல பார்த்தார் என்று பார்க்கும். யாரை? ஆபிரகாமுடைய குமாரனை
தங்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் கொலை செய்ய பார்த்தார் என்று நாம் அதில் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம் அப்படிதான் சீப்புரால் கற்களான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தினுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவன் விருத்த நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். ஆக இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அவன் அந்த ஆபிரகாமுடைய குமாரன் விருத்த சேதனை பண்ணக்கூடிய அந்த வயதில் அவன் என்ன செய்யலை, விருத்த சேதனை பண்ணலை. ஆண்டுடைய கோபம், ஒரு ஊழியக்காரன் மகன்தான். ஆனால் சீப்புரோல் அதுக்கு முன்பாக அதை நம்பலை. அதற்கு பின்பு அதை உடனாக சுதாகரித்து கொண்டு கற்களான ஒரு கல்லை எடுத்தார். பைபிளில் நீங்கள் பல இடத்துல பார்த்தீங்கன்னா கல் உளி வெட்டப்படாமல் கல்லை பலிபீடத்தை கட்டினாலும் சரி, கல் உடைக்கப்படக்கூடாது. உளியினால் செதுக்கவோ உடைக்கக்கூடாது. ஆக அவள் அந்த தேடி பார்த்ததில் ஒரு கருகலான கல், இவன் அந்த கல்லை உண்டாக்கலை, ஒரு கருகலான கல்லை எடுத்து தன் குமாருடைய நுனித்தோலை விருத்த சேதனை பண்ணி அவள் போனதுனால ஆண்டுடைய கோபம் அங்கே மாறிச்சின்னு பார்க்கணும். ஆக பழையபடி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் நம்ம விருத்த சேதனை பண்ணவில்லை என்றால் ஆண்டுடைய கோபம் என்ன செய்து வருது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. நீ இஸ்ரவேல் ஜனங்களில் ரெண்டாம் விசையாக நீ என்ன செய்யணும்னா நீ அவர்களை விருத்த சேதனை பண்ண வேண்டும் என்று சொல்ற. இங்கே யோசுவா சொல்கிறாரு, ஒரு கரகலான கத்தியை நீ உண்டாக்குங்கிறார். உண்டாக்கி யோசுவா அதை உண்டாக்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன செய்யணும், விருத்த சேதனை பண்ணணும் கில்காவிலே என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்போ அதே 5ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டால் அந்த சத்தியம் நமக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம், யோசுவா இப்படி விருத்த சேதனை பண்ணின முகாந்தரம் என்னவென்றால் அப்படின்னு இருக்கு. ஏன் பண்ணினா என்பதற்கு ஒரு முகாந்தரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யூத புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் அவங்க மாண்டு போயிட்டாங்க. அப்போ அவங்கள சொல்லலை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரியும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த இஸ்ரவேலுக்கு சொல்லலை, இவர்களும் இஸ்ரவேலர் தான், அவர்களும் இஸ்ரவேலர் தான். அவர்கள் வனாந்தரத்திலே மாண்டு போனார்களா? ஏன் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக எழும்பினாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பினாங்க, பல காரியங்களை கீழ்ப்படியில் துணிகரமான சில காரியங்களை செய்தனால ஒருவனாகிலும், அதாவது யோசுவாவையும் காலேபுத்த ஒருவனாகிலும் உயிரோடு எல்லாம் மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதம் பண்ணப்பட்டு இருந்தார்கள் அப்படின்ற. அந்த எகிப்திலிருந்து வந்த அத்தனை பேரும் அவங்கெல்லாம் விருத்த சேதனை பண்ணப்பட்டவங்க தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் விருத்த சேதனை பண்ணப்பட்டாலும் தேவனை முறுமுறுக்காமல் அல்லது கீழ்ப்படியாமையினால் இருந்தால், தேவனை கோபம் ஒட்டினால் அவர்களை அந்த வனாந்தரது கானான் போவதுக்குள்ளாகவே கர்த்தர் அடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு சொன்னார். 2ஆம் விஷயம்னா அந்த வனாந்தரத்தில் பிறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார். 2ஆம் விஷயமாக அவளுக்கு நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த மனுஷான யாவரும் மாலும் மட்டும்
இஸ்ரவேல் புத்திரன் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தரை எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவள் காண்பது என்று கர்த்தர் அவளுக்கு ஆணையிட்டு, அதுக்கு தான் கூட்டு வந்தார். இவங்களுடைய கீழ்ப்படையாமனால திரும்ப ஆணையிடுறார். அவர்களுக்கு பதிலாக அவர்கள் எழும்ப பண்ணினா அவருடைய பிள்ளைகளை யோசுவா வித்த சேதம் பண்ணினான். அப்போ யாரை பண்ணினாங்கிறத நல்லா தெரியுது. ரெண்டாம் விசையாக இஸ்ரவேல் ஜனங்களை விச்சேதம் பண்ணனா அந்த முந்தி செய்தவர்கள் மறுபடி அல்ல, அவளுக்கு பிறந்த வனாந்திரத்திருந்த பிள்ளைகளை யோசுவா ரெண்டாவது தடவை. அப்படின்னா முதல் ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க, முற்புதாக்கள் அல்ல. ரெண்டாவது அங்கே ஒரு முறை வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற விருத்தசேதனம் என்பதை அந்த வசனத்தில் நம்ம சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அத்தை சொல்கிறாரு, வழியில் அவர்கள் விருத்தசேதம் பண்ணாததினால் பண்ணல. ஏன்னா பண்ணாமல் கானானுக்கு போக முடியாது, வாக்குத்தத்த தேசத்திற்கு போக முடியாது, பாலும் தேனும் தேசத்துக்கு. அதனால் அவங்க பண்ணாதான் போக முடியும் என்பதனால யோசுவாவுக்கு அங்கே கட்டளையிட்டு சொல்கிறாரு, அவர்களை விருத்தசேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர் குணமாக மட்டும் தங்கள் இடத்திற்கு பாளையத்தில் தரித்திருந்தார்கள் அப்படின்னு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டார் என்றார். அதனால் அந்த சிலை இன்னார் வரை கில்கால் எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கரகலான கற்களுக்கும் இந்த கரகலான கத்திக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த கல்லிலே ஒரு மருத்துவ குணம் இருக்குமா, அதனால் சீக்கிரமாக அவைகள் ஆறி போய்விடும். இந்த கருகலான கத்தி அது வேதனை எடுக்காது. பாளையத்தில் தங்கினாங்க. அந்த யோசுவாவை கொண்டு சொல்லுதுன்னா எகிப்தின் நிந்தை அப்படிங்கிறார். இதனால் அந்த விருத்தசேதனத்தினால் சொல்லப்படுகிற அந்த காரியம், நான் எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன் என்றார். இப்போ விருத்தசேதனை பண்ணப்பட்ட ஜனங்களுக்கும் முந்தி விருத்தசேதனை பண்ணப்பட்ட அழிந்து போகிற ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர்கள் வனாந்தரத்தில் வந்தாலும் எகிப்தியே நினைவில் வச்சிருந்தாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்தால் நல்லாயிருக்கும், எகிப்திலே சேர்த்து இருந்தால் நல்லாயிருக்கும், அங்கே பிராத குழி இல்லையா, அங்கே இலவசமாக கிரியில்லாமல் இறைச்சியை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயங்கள், இப்படி சொல்கிறார். நிறைய காரியம் சொல்லிட்டே வருவாங்க. ஆக எகிப்தினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்தவர்கள். அதனால் அந்த வனாந்தரத்தில் அதை அவங்க வெளியே வந்தாலும் அவங்க மறக்க முடியல, அடிக்கடி அதை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எகிப்து பற்றி தெரியாது, எகிப்து தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்க அதை எகிப்தை நினைத்து தான் ஆண்டவரை முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் வனாந்தரத்தில் அழிந்து போது காரணமாக இருந்தாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு எகிப்து தெரியாது, உலகம் தெரியாது, பாவம் தெரியாது. ஆக அந்த பிள்ளைகள் முறுமுறுத்திருக்க மாட்டாங்க, தேவனை கோபப்படுத்தலை, கீழ்ப்படியாமல் போகலை. அவள் கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் கானான் தேசத்திற்கு தேவனை அனுப்புவதற்காக, ஆக விருத்தசேதனை பண்ணாமல் அதில் போக முடியாது என்பதற்காக யோசுவை கொண்டு ரெண்டாவது அந்த விசை என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்தசேதனை பண்ணினான். அதிலிருந்து சொல்கிறார், எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டதுங்கிறார். இப்போ அதுவரையும் எகிப்தின் நிந்தை முந்தின பிதாக்களின் காலங்களிலே அது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதனால்தான் அவங்க என்ன செய்ய முடியல, எகிப்தை மறக்க முடியல, தேவனுக்கு கீழ்ப்பட முடியல, பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியல.
ஆனால் அதிலிருந்து அந்த நிந்தையை புரட்டிப்பட்டதுனால இந்த பின் சந்ததியாக இஸ்ரவேல் ஜனங்க, அந்த வயதுக்குட்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யோசுவாவினால் வித்தசனப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு கடந்து போனார்கள். அல்லேலூயா. நிந்தையை நான் புரட்டி போட்டேன் என்பதுதான் கில்கால் என்பது பேர். இப்போ நீங்கள் புதிய காலத்தில் எது ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லை, நியாயப்பிரமாண காலங்களே முடிந்தது. அப்போ அங்கே எங்கே கொண்டு வர்றாருன்னா, பெண்களுக்கும் இங்கே பெண்களுக்கு வந்து அந்த விருத்த அங்கே வந்து 2 பேருமே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வரும். பழைய காலத்தில் புருஷன் மனம் திரும்பினான், அந்த விருத்த சேதனம் பண்ணால் போதும், நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்யாத சகோதரிகள் பரலோகராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். ஆனால் புதிய காலத்தில் புருஷன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படலைன்னா அவங்க தகுதியாக இருக்க முடியாது. அவங்க ஆத்மாவுக்கு தேவன் வைத்த உபதேசத்தின்படி தான் நம்ம வாழணும். அப்போ புதிய படம் எது அப்படின்னா, விருத்த சேதனம் என்பது இயேசுவை விசுவாசிப்பது, மனம் திரும்புவது, பாவத்தை அறிக்கை செய்வது, ஞானஸ்தானம் பெறுவது, பரிசுத்தாவியன் பெற்று பரிசுத்தமாக வாழ்வது தான் தேவனுக்கு ஏற்ற பழையப்பட விருத்த சேதனத்திற்கு அது அடையாளமாக இருக்கும். ஆக அப்படிப்பட்டவளுக்கு எங்கே போகலாம்? பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போகலாம். அதில் இவங்களை போல கீழ்ப்படியாமல் இருந்தால் இங்கே அழிக்க மாட்டார், நியாய தீர்ப்பில் தான் நியாய தீர்ப்பு செய்வார். இப்போ அவங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க தான் பாவம் செய்தார்கள், வடாந்தல் அழிச்சிட்டாங்க. அப்போ இப்போ அதை செய்யலைன்னாலும் நியாய தீர்ப்புனால நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் தேவனை கோபப்பட்டு எகிப்திய உலகத்தை நினைச்சு முந்தின பாவத்தை நினைச்சு முந்தின நடத்தை நினைச்சிட்டே இருந்தான்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பது வெள்ளை சிங்காசனத்தில் தான் தெரியும். ஆக இங்கே சொல்கிறாரு. ஆனால் இங்கே 2ஆம் விசை என்ன, ஒரு முறை நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாலும் இன்னொரு முறை எந்த ஞானஸ்தானம்? மத்திய சுவிசேஷம் 28 சொல்கிறாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அந்த மூழ்கி ஞானம் எடுத்த ஒரு டைம் எடுத்த போது. ஆனால் அதை தவிர வேறு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் மறுபடி நம்ம எடுக்கலை. அது அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பரிசுத்தாவி பெறலையா? நீங்கள் எந்த நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தீங்க? அப்போ நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்படியா? அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால பிதாக்குமார் நான் பெற்ற பின்பு அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கி அவளை அபிஷேகப்படுத்தினார். அல்லேலூயா. சரியான ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம மறுபடி என்ன செய்யணும்? வேதத்தின்படி நம்ம எடுத்துட்டான்னா திரும்பி நம்ம எடுக்கக்கூடாது. சிலர் அப்படி எடுக்க வைப்பாங்க, அது தவறான காரியம். இப்படி இவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவன் அறிந்து பரலோக ராஜ்யத்தை அறிந்து நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து சத்தியத்தை அறிந்து உபதேசத்தை அறிந்து சத்தியத்தை விட்டு நம்ம விலகி தேவனை மறுதலித்து போனால் மீண்டும் நம்ம ரட்சிப்பு ஒரு தடவை தான் வரும். ரட்சிப்பு ஒரு தடவை. அந்த ஒரு தடவைன்னா ரட்சிப்பில் பிரயாசப்படணும், முடிவு இருந்தால் நிலை நிற்கணும், முடிவு பறிந்து அந்த ரட்சிப்பில் நிலை நிற்கணும். அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போயிட்டான்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா. இப்போ எபிரேயருக்கு நிருபத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் பிரகாசிக்கப்பட்டு யார் பிரகாசிப்பாருங்க அப்படின்னா அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசப்பட்டன. அப்போ யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார். மனம் திரும்பி ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு பிரகாசிக்கப்பட்டவர்கள் பரம ஈவை பரலோக ராஜ்யத்தை அறிந்தும் பரம ஈவாகிய பரிசுத்தாவினுடைய அனுபவங்கள் ருசித்து பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வருகிற உலகத்தின் பலங்களையும் ருசித்து பார்த்து
எல்லாம் பார்த்துட்டு மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் ஏதுவான மறுபடியும் புதுப்பிப்பதற்கு கூடாத காரியம் சொல்லிட்டேன். ஒரு அலைச்சுகளேலுயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புதுப்பிக்கல, அப்படியே வனாந்தரத்திலே அழிச்சிட்டார். மன்னிப்பார், புதிய காலத்தில் கடைசி வர மன்னிப்பார். ஆனால் மறுதளித்து போனவங்க எல்லாம் அறிந்தும் ருசி பார்த்தும் நல்வார்த்தைகளை அறிந்திருந்தோம் அவங்கெல்லாம் மறுதளித்து போனால் அவர்களை மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவதற்கு, அந்த ரட்சிப்பில் நிலைநிறுக்க அது கூடாத காரியம் அப்படின்ட்டு புதிய பாடல அதான் சொல்கிறார். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு வைப்பார். நாய் திருப்பினால தான் நமக்கு தெரியும். ஆக அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த முந்தின இஸ்ரவேல் ஜனங்க அதில் பாதுகாக்கவில்லை என்பதை நம்ம இப்போ பார்த்தோம். ரெண்டாவதாக இந்த யோசுவாவினுடைய காலங்கள் நடந்த ஒரு காரியத்தை யோசுவா 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவினுடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இப்போ நல்ல கவனிங்க. யோர்தானுக்கு இப்புறத்தில் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் எங்குமுள்ள யார் யார் ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெர்சியரும் ஏவியரும் எபேசி மாநகர்களுடைய சகல ராஜாக்களும் கேள்விப்பட்ட போது ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் யுத்தம் பண்ண கூடினார். இந்த வசனத்தில் எல்லாம் கவனிக்கும். மேலே சொல்லப்பட்ட அத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனால் ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு எதிர் இருக்கிறன்னா ஒன்று கூடிட்டாங்க. இப்போ யோசுவாவுக்கு எதிராகவே ஒன்று கூடினார். சில நேரங்களில் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சி பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்று கூடுதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஊரில் கிராமத்தில் பலர் சண்டை போட்டா இருப்பாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த ஊரார் ஒருமனப்படுவாங்க. இப்படி பல இடங்களில் பார்க்கும். சபைகளில் கூட பலர் பேச மாட்டாங்க, முகத்தை பார்க்க. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னா சபை ஒன்றா நிற்கும். இப்படி இந்த யோசுவாவுக்கு எதிராக இவைகள் ஒன்று கொண்டு பிடிக்காத நேரத்தில் இவைகள் இப்போ ஒருமனப்பட்டாங்க. நம்ம ஏன்னா யோசுவாவின் காலத்தில் தேவன் எப்படியெல்லாம் செய்தார் என்பதை அறிந்து இவங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏகமாக கூடி அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு பிளான் பண்ணாங்க. அதில் ஒரு ஆள் பண்ணுற வேலை பார்த்துட்டிங்கன்னா எரிகோவுக்கும் ஆயுக்கும் செய்ததை இப்போ கிபியோனின் குடிகள், இவங்க வேறு குடிகள் கேள்விப்பட்ட போது இப்போ இவங்க கேள்விப்படுறாங்க ஆயின் பட்டணத்துக்கு என்ன செய்தார் என்பது அவங்களுக்கு தெரியும். யோசுவாவை கொண்டு எரிகோவுக்கு செய்த காரியம் என்ன என்பது தெரியும். ஆனால் மோசேயின் காலத்தில் நடந்தது அவங்க சொல்லலை. ஆக சமீபத்தில் நடந்த காரியத்தை அவங்க நினைவு கூற இனி நம்ம யோசுவாவோடு யுத்தம் செய்ய முடியாது, யோசுவாவை நம்ம மேற்கொள்ள முடியாது என்று அதில் ஒரு அந்த கானானியர் என்ன செய்கிறாங்கன்னா யோசுவாவோடு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வராங்க. கிபியோனில் குடிகள் கேள்விப்பட்ட போது இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு தந்திரமான யோசனை பண்ணுறாங்க. யதார்த்தமாக வரல, வந்து சொல்லியிருக்கலாம் உம்மோட தேவன் இருக்கிறார், அதனால் உங்களால் எங்களை மேற்கொள்ள முடியாது, நாங்கள் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் கிபியோன் குடிகள் எப்படி வந்தாங்கன்னா தந்திரமாக வந்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மை சூழ்ந்திருக்கிற சில காரியங்கள் நம்மையும் சில தந்திரமான சூழ்நிலையை தேடி வரும்.
அப்படி தான் இவங்க வராங்க. இவங்க தந்திரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 64வது அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 64:6. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். பிரயத்தனம் பண்ணுவார்கள். அதாவது பிரயாசப்படுறாங்க, அல்ல பிளான் பண்ணுறாங்க. இதே இவங்க அப்படி தான் வந்தாங்க. யோசுவானிடத்தில் கிபியோன் கொடிகள் தந்திரமாய் வருகிறார்கள். இந்த தந்திர குறித்த சில வசனங்களை வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம செல்வோம். நீங்கள் வாசிக்கும்போது, சங்கீதத்தில் நான் வாசிக்கும்போது இன்னொரு வசனம் கூட அங்கே இருக்குது. அந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நம்ம 83ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உமது ஜனத்துக்கு விரோதமாக உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து யாரு இங்கத்தான் நடக்குது. உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக உம்மது அந்த உன்னதமான மறைவில் இருக்கிறதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறாங்களா. தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவன் மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை அவர்கள் யோசிக்கிறார்கள். இதே போல தான் யோசுவா கிட்ட தந்திரமாக வருவதை பார்க்கிறோம். இதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசித்து அந்த பகுதிக்கு நாம் செல்வோம். 2 பேதருக்கு நிருபத்தில் கூட 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து 14வது வசனத்தை வாசிங்க. பொருளாசை, இந்த தந்திரமான கடைசி பொருளாசை உடையவளாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவள் விதிக்கப்பட்ட 14வது அடுத்தது 14வது வசனம் அதே அதிகாரத்தில் 3 விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதான் இந்த காலத்தில் அது நடந்துட்டுருக்கு. உறுதியில்லாத ஆத்துமாவை சில நம்மளே சொல்கிறோம், எப்படி தந்திரமாக பேசி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நம்மளை அந்த நம்பி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பேன். அப்போ நம்ம சொல்லுவோம், இவ்வளோ தந்திரமாக நான் நம்பிட்டேனே அப்படின்போம். இப்படி தந்திரமான யோசனையோடு இந்த கிபியோன் குடிகள் வந்து இந்த யோசுவா கிட்ட வராங்க. வந்து எப்படி இப்போ நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் சானாதிபதிகள் அங்கே சானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டு, அதாவது கிழிஞ்சு போன பை தேடி பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான, அது கிழிஞ்சு போனது, ஓட்டையாக இருக்கிறது, பொத்தலுமான துருத்திகளையும் தங்களுடைய கழுதையின் மேலே வைத்து பழுது பார்க்கப்பட்ட, அன்னைக்கே செருப்பெல்லாம் தைச்சிருக்காங்க பாருங்க, பழுது பார்க்கப்பட்ட பாதரட்சை. இப்போ அந்த காலத்தில் யாரும் பண்ணுறதில்ல. அவங்கள பார்க்க எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. எல்லாம் புதிய கிழிஞ்சு. ஆனால் முந்தின காலங்களில் ஒரு செருப்பை பார்த்திங்கன்னா 100 முறை பழுது பார்ப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் இவங்க என்ன நல்லா செருப்பு பாதரட்சை இருக்கு, ஆனாலும் அதை பழுது பார்த்த பாதரட்சைகளை அணிந்து கொண்டு தங்கள் கால்களில் போட்டு ஆமாம் தேடி என்ன பண்ணாங்கன்னா பழைய வஸ்திரங்களை உடுத்து கொண்டார்கள்.
அப்பமெல்லாம் வழிக்கு தங்களுக்கு கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. பூசண பூத்ததுமாக இருந்து அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோசுவாவுக்கும் இவங்க இருக்கிற இடத்திற்கு வேத பண்டிட் சொன்னாங்க 18 மைல் தூரம் தான். அப்போ ரொம்ப பக்கம். 18 மைல் தூரம்னா அதில் வந்தால் ரொம்ப சீக்கிரமாக வந்துடலாம். இவங்க என்ன காட்டுறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாக தூர தேசத்தில் வந்தோம். நாங்கள் வரும்போது நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்தோம், நல்ல திராட்சரசத்தை தான் கொண்டு வந்தோம், நல்ல பையத்தான் கொண்டு வந்தோம், நல்ல பாதரட்சைகளை தான் கொண்டு வந்தோம், நல்ல அப்பங்களை தான் கொண்டு வந்தோம். நாங்கள் வந்த தூரத்தில் வந்ததுனால எல்லாமே பழசாகி போச்சுங்க. ஒரு தந்திரமான காரியத்தை, எங்கள் வஸ்திரமும் என்ன ரொம்ப தூரமாக வரும், நாங்கள் போடும்போது புதிய வஸ்திரம்தான் போட்டோம், ஆனால் இப்போ அந்த வஸ்திரங்கள் பழசாகி போச்சு அப்படின்னு அவங்கள நம்பத்தக்க தந்திரமாக பார்த்த உடனே அவர் சொல்வதை நம்பத்தக்க தந்திரமான காரியங்களை அல்லேலூயா. ஆக நம்மை சுற்றி அப்படி சில நேரங்களில் வரும், தந்திரமாய் வருகிறவர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆக நம்ம அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்கள் வாசித்து பாருங்கள். 9-6 வசனம் முதல் 8 வசனம். அவர்கள் கில்கால் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவானிடத்திற்கு போய் அவனையும் நோக்கி, பார்த்தீங்களா, நான் கிட்டல்தான் வந்தாங்க, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், ரொம்ப தூரமாக, ரொம்ப வருஷமாக நாங்கள் நடந்துட்டு வரோம், தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்றார்கள். இப்போ யோசுவாவோடு தந்திரமான உடன்படிக்கை பண்ணுவதற்கு வந்திருக்கார். தங்களை உயிரோடு காப்பதற்கு ஒரு உடன்படிக்கை செய்யணும். அப்படி உடன்படிக்கை செய்து விட்டால் அவர்கள் உயிரோடு காக்கணும். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நீ உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலருக்கு சொல்லியிருக்கிறார். யோசுவா இந்த இடத்துல தான் மீண்டும் ஒரு தவறு செய்கிறான், தேவனிடத்தில் கேட்காம ஒரு உடன்படிக்கை செய்கிறான். ஆக ஏற்கனவே கர்த்தர் சில வார்த்தைகளை உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று பல இடங்களிலே சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். யாத்திரையாங்க புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அவர்களோடும் ஆண்டு சொல்றாரு, அவர்களோடும் அவர்களுடைய தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அப்படின்றார். அப்போ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இவங்க தந்திரமாக, ஏன்னா இவர்கள் யார் என்று அறிந்தால் உடன்படிக்கை பண்ண மாட்டான். இவங்க தான் ரொம்ப தூரத்திலிருந்து தந்திரமாக வேஷமாய் வருகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் கேட்டு இருக்கணும். ஆக ஆண்டு சொல்றாரு, அவர்களோடு அவள் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டாங்கிறாரு. அதே யாத்திரையாக 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்க. சொல்றாரு, நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவருடைய பலிபீடங்களை இடித்து தகர்த்து வெட்டி போடுங்கள், கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பதை அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம். உடன்படிக்கை ஒரு வேலை நீ பண்ணுவாயானால் அவர் தங்கள் தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றி தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவள் பலியிட்டதிலே புசிப்பாய், அவள் குமார்த்திகளில் பெண்களை கொள்வாய், அவள் குமார்த்திகளை
சோரமாக்கம் பின்பற்றுவதும் அல்லாமல் குமாரரையும் குமாரரையும் தங்கள் தேவர்களை தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி சோரமாக்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை வார்க்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். பிள்ளை அப்ப பண்டிகை போதும். அப்போ பொதுவாங்க சொல்றாரு, இவளோடு நீ உடன்படிக்கை பண்ணாத, நீ அவங்கள போல ஆயிடுவ, நான் உன்னை விட்டுருவேன், நான் உன் கூட இருக்க மாட்டேன். இப்போ இவங்க தந்திரமாய் வரும்போது ஒன்றா யோசுவா கேட்டிருக்கணும். யோசுவா கேட்கல. இப்போ அடுத்த சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரை நீங்கள் அந்த அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி அந்த ஏவரியை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்களாக்கும் நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்குள்ளாகவும் நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி அவர் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். அதற்கு யோசுவா நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனுடைய நாமத்தின் எவ்வளோ அந்த பிரஸ்தாபத்தை கேட்டாங்க. பிரஸ்தாபத்தை கேட்டு நாங்கள் வெகு தூர தேசத்தில் வந்தோம், கீர்த்தியும் எகிப்தில் செய்த யாவையும் எஸ்போன் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் பாசான் ராஜாவை ஓகும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற 2 ராஜாக்களை செய்த யாவையும் என்ன செய்தோம், கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி ஆகாரம் எடுத்துக்கொண்டு எதிர்கொண்டு போய் அவரிடத்தில் அடியார் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிங்கிற. எந்த இடத்துலேருந்து அவங்க வந்தாங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் கிபியோனுடைய குடிகள் என்று சொல்லவே இல்லை, அந்த ஊராருன்னு சொல்லலை. அப்போ அவங்க உங்களை பற்றி தெரியும், உங்கள் தேவனை பற்றி தெரியும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், அவர் எப்படியெல்லாம் செய்கிறார், எகிப்தில் என்ன செஞ்சார் எல்லாம். அதனால் நாங்கள் தூரத்தில் எங்கள் ஜனங்க அனுப்புனாங்க, உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய வந்தோம். அல்லேலூயா. பக்கத்தில் 18 மைல் தூரத்திலிருந்து வந்தோம் என்று சொல்லலை, ரொம்ப வெகு தூரத்திலிருந்து நாங்கள் வந்தோம் என்று தந்திரமான காரியத்தோடு கூட அந்த யோசுவா கிட்டே இவங்க வரதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லார் பாருங்க. அதுக்கு பின்னாடி உடன்பட உங்களிடத்தில் வர அன்று எங்கள் வழி பிரயாணத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது அது எப்படி போய் சொல்கிறாங்க பாருங்க. இவங்க கொண்டு வரும்போதே அந்த பழசை வச்சே கொண்டாங்க தவிர, ஏன்னா இவன் நம்பணும், நாங்கள் வரும்போதே தூரத்து வந்தோம், சுட சுட ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் இங்கே இவ்வளோ தூரமானதுனால அது கெட்டு போயிட்டு, அது பூசணம் பிடித்தது. அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அது பூசணம் பூத்து இருக்கிறது. அடுத்தது சொல்கிறாரு, நாங்கள் திராட்சை ரசம் துருத்திகள் நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புதிதாக இருந்தது, ஆனாலும் கிழிந்து போயிட்டுங்கிற. நாங்கள் வரும்போது புதிதான துருத்திகளை நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் நடந்து ரொம்ப தூரம் வந்ததுனால, நாள் பட்டதுனால அது பழசாயிற்று, துருத்தி கெட்டு போயிட்டு, அது பீரலும் அது ஓட்டியமாக இருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது புதிதாக இருந்த, ஆனால் இதோ அது கிழிந்து போயிட்டு
எங்கள் வஸ்திர பாதரட்சைகளும் நெடுந்தூரமாக நெடுதூரமாய் பிரயாணம் பண்ணதுனால அது பழசாய் போயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களும் 40 வருஷம் நெடுதூரம் பயணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வஸ்திரம் என்னத்தான் ஆகலை, பழுசு ஆகலை, பாதரட்சின் வார்கள் அறுக்கப்படலை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, பக்கத்திலே வந்து பழைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு பழைய பாதரட்சைகளை பழுது பார்த்த பாதரட்சை போட்டுட்டு நாங்கள் வரும்போது புதிய வஸ்திரத்தை தான் தரித்தோம், புதிய பாதரட்சத்தை போட்டோம். ரொம்ப தூரம் ரொம்ப நாளாக மாதமாக நடந்ததுனால எல்லாமே பரசாட்சி என்று ஒரு தந்திரமான நம்பத்தக்க ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் பிரயாணத்திலே அது பழசாய் போயிடுச்சு. அப்போ யோசுவா நம்புகிற மாதிரி, அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனம் நம்பின மாதிரி பக்கத்துலேருந்து வந்தால் இப்படி ஆகாது. அப்போ ஆமாம் அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு தந்திரமான காரியத்தை அங்கே சொல்லி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேலு கர்த்தருடைய வாக்கை கேளாமல், அங்கே தான் தப்புனாங்க. கேட்டிருக்கணும், ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆண்டவரே இவங்க சொன்னது சரிதானா, இவங்க தூர தேசத்தில் வந்தவர்கள் தானே, உண்மையாக இது பழைய வஸ்திரமா அல்லது புதிய வஸ்திரம் தரித்து வந்து பல வருஷம், இல்லை இவங்க பிடித்துறதே புதிய வஸ்திரம் தானே, அல்ல வரும்போதே அப்பத்தை பூசணை பிடிச்ச அப்பத்தை கொண்டு வந்தாங்களா, அல்லது சுட சுட கொண்டு வந்தாங்களா, இவங்களுக்கு வார்த்தை உண்மையானதா, உண்மையிலே இவங்க புதிய பாத்திரத்தை போட்டு பழைய ஆச்சா அல்லது பழசை போட்டு புது இப்படி ஆச்சுன்னு பொய் சொல்கிறார்களா என்று ஆண்டுகிட்ட அவங்க விசாரிக்கலை. உள்ள ஒரு வேளை அவங்க பழைய துருத்தி தான் நிரப்பிட்டு போய் சொல்கிறாங்களா, அல்ல புதிய துருத்தி கொண்டு பழைய ஆட்சின்னு சொல்கிறாங்களா, அப்போ என்ன என்று அவங்க தேவ சமூகத்தில் கேட்கல. அல்லேலூயா. சில நேரங்கள் உலக பிரகாரமாக நம்மளும் தேவ சம்மதம் கேட்காம சில தந்திரமாக வரும்போது நம்மளும் ஏமாந்துடும். நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. நிறைய பேர் நம்ம வீட்டை தேடி வருவாங்களே, உங்கள் வீடை தேடி டெய்லி 10, அதில் சிலர் தந்திரமாய் வருவாங்க, சிலர் நிஜமாய் வருவாங்க, சிலர் பொய் சொல்லுவாங்க. அப்படி நம்ம அதை நம்பி சில நேரங்களில் ஏமாந்துடுறோம். இதே போல தான் யோசுவா தேவ சமூகத்தில் கேட்கலையா. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலு கேளாமல் அவருடைய போஜனத்தில் சிறிது வாங்கி, அந்த போஜனம் நல்ல போஜனமா, நல்ல போஜனம் தானே பரவாயில்ல, பூசணை பிடித்த அந்த அப்பத்தை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. அது தவறான காரியம். எனக்கு அப்படி செய்திருக்கக்கூடாது. அது நல்ல அப்பம் கிடையாது. அது இவளை வஞ்சிக்கத்தக்க தந்தனமான நம்பத்தக்க ஒரு அப்பத்தை பூசணை பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கொண்டு வந்ததை என்ன செஞ்சாங்களே, சிறிதை அங்கே சிறிது வாங்கி கொண்டு அந்த போஜன பதார்த்தத்தில் கொண்டார்கள். யோசுவா இப்போ பாருங்க சமாதானம் பண்ணுறான், அவனும் கேட்கல. யோசுவா அவனோடு சமாதானம் பண்ணி அவரை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவளோடு பண்ணி, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு உடன்படிக்கை பண்ணாத என்று தெளிவாக சொல்கிறார். இப்போ அந்த யோசுவா அவங்க தந்திரத்தை அறியாமல், அவங்களை ஏமாற்றுற குணத்தை அறியாமல், அவங்கள வேஷத்தை அறியாமல் தூரதேசம் வந்திருக்காங்க, உண்மைதான் போலன்னு அவங்க சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பதற்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பண்ணிட்டான்னா அவள் உயிரோடு காக்கணும். அதுக்கு தான் அவங்க வராங்க. ஏன்னா எப்படியும் யோசுவா எங்களை எல்லாம் தாழ்ச்சிடுவான். எல்லாரும் ஒருமனப்பட்டு வராங்க, பல தேசத்தின் ராஜாக்கள் ஒன்றுபட்டு வராங்க. நம்மளும் போனால் தெரியும் இந்த தேவனை எப்படியெல்லாம் செய்தார். ஆயின் பட்டணத்திற்கு, எரிகோவுக்கு என்ன எகிப்தில் என்ன செய்தான்னு நம்மளாம் தெரியாத நம்மளும் என்ன செஞ்சிருவோம், அழிஞ்சு போகிறோம் என்று தந்திரமாக தங்களை உயிரோடு காப்பதற்கு அந்த வேஷம் தரித்து வந்தார்கள். யோசுவா அதை நம்பிட்டான். அல்லேலூயா. கேட்கணும். ஏற்கனவே ஆயின் பட்டணத்தில் கேட்காம தோற்று போனான். அதுக்கு பின்பு தான் தேவன் சொன்னபடி செய்ததுனால அவன் ஜெயம் எடுத்தான். அதாவது நினைவுக்கு வந்திருக்கணும்.
அது அவன் ஞாபகத்துக்கு வரவில்லை. அதெல்லாம் நான் சில நேரம் நம்ம அதை மறந்துடுறோம் சில விஷயங்களில். அப்படி தான் இந்த யோசுவா உடன்படிக்கை செய்து அங்கே சொல்ல அவளை உடன்படிக்கை செய்த அடுத்த வசனத்தில் ஆணையிட்டு கொடுத்தான். நான் உங்களை ஆணையிட்டேன் அது பாதுகாக்கும். உடன்படிக்கை பண்ணினான். அங்கே சொல்கிறாரு அதற்காக அங்கே மேலே வசனத்தில் அவர்களை சமாதானம் பண்ணி உயிரோடு காப்பாற்ற உடன்படிக்கை அவளை பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட வராங்க. கொடுத்து ஆணையிட்டு கொடுத்தார்கள். பண்ணி இப்போ 3 நாள் அங்கே இருக்கிறாங்க. 3 நாள் சென்ற பின்பு அயலாறு என்று தங்களுடைய நடுவில் குடியிருக்கிறவர்கள் என்றும் இப்பதான் கேள்விப்படுறாங்க. அப்போ அவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. பார்த்து தான் நம்ம தவறு செஞ்சுருக்கிறோம். இவங்க தூர தேசத்தில் வந்தவங்கள்ல தந்திரமாய் வந்த ஏமாத்தினாங்க. இவர்கள் நமக்கு அயலாகத்தான், நம்ம எதிரியானவர்கள். இவங்களோடு நம்ம உடன்படிக்கை செய்திருக்க கூடாது. 3 நாளைக்கு பின்னாடி தான் அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவாக உலக பழமொழி 8 நாளுக்குள்ளே எல்லாம் தெரியும்பாங்க. ஆனால் இங்கே 3 நாளுக்குள்ளவே அந்த தந்திரம் தெரிஞ்சு போச்சு. இவர்கள் சொன்னது உண்மையல்ல, இவர்கள் அந்நிய தேசத்தார்கள் என்பதை அறிந்து அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. பிரயாணம் பண்ணுகையில் அவள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், எபிரா, பேரோத், கிரியாத் ஏயாரிம் என்பவைகள். பிரபுக்கள் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திர அவர்களை சங்கார பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். நீங்க ஏன் எப்படி பண்ணீங்க? தேவனிடத்தில் கேட்காம எப்படி பண்ணிட்டீங்க? ஆக சபையாருக்கு தெரியல. சபையாருக்கு இவங்க அறிந்த உடனே சபையார் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். யோசுவாவுக்கும் விரோதமாக கூட முறுமுறுத்திருப்பார்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிரபுக்களும் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுத்தோம், ஆகிய அவர்களை நாம் தொடக்கூடாது. இப்போ எப்படி வம்பு ஆணையிட்டு கொடுத்துட்டான்னா அவங்களுக்கு தொடக்கூடாது. சபைக்கு சொல்கிற நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இஸ்ரவேலின் தேவன் பேரில் ஆணையிட்டு கொடுத்தாச்சு. அதனால் அவர்களை நாம் ஒன்றுமே செய்யக்கூடாது. கடும் கோபம் நம்மேல் வராதபடி நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் அவருடைய உயிரோடு வைத்து அவளுக்கு ஒன்று செய்வோம். அவளுக்கு ஒன்று செய்வோம். யாருடைய கோபம் வர்றோம்? ஒரு வேளை தேவ கோபம் வந்துடக்கூடாது. நம்ம ஆணையிட்டு தப்பு செஞ்சிட்டான்னா தேவங்க. ஆனால் ஒரு காரியத்தை செய்வோம். என்ன செய்வோம் சொல்றாங்க? பிரபுக்களாகிய நாங்கள் சொன்னபடி அவள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் வெறுக வெட்கிறளாகவும் தண்ணீர் எடுக்கலாகவும் எடுக்கல் என்று பிரபுள் அவளோடு சொன்னார்கள். இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனி நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அதாவது நீங்கள் விறகுகளை பொறுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும், தண்ணீர் என்ன செய்யணும், எடுக்கவளாக இருக்கு. அதனால் அந்த காரியத்தை கொடுத்தாங்க. பலி செலுத்தப்படுவதற்கு விறகு தேவை, தண்ணீரும் தேவை. ஆக அந்த வேலையை அவளுக்கு கொடுப்போம் என்று அந்த 2 வேலையை அந்த தந்திரமாய் வந்தவளுக்கு, ஏன்னா அவளை ஒன்று செய்ய முடியாது, அதனால் அந்த 2 வேலையை அவளுக்கு கொடுத்தார்கள். பிரபுக்கள் அவளுக்கு சொன்னார்கள், பொன்பு யோசுவா அவளை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கும் போது
என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போ கேட்குறான். பக்கத்துலேருந்து வந்தான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எங்களை நீங்கள் வெகு தூரத்திலிருந்து நாங்கள் வந்தோம் என்று எங்களை வஞ்சித்தது என்ன? ஒரு அலே சொல்லலே லோயா. எங்களை வஞ்சித்தது என்னன்னு யோசுவா கேட்குறான். கேட்டு சொன்னா, இப்போ நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறளவும் எடுக்கலுமான பணிவிடை கரலாய் இருப்பீர்கள். இந்த ஓடி உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்ற அந்த பிளான் படி சொல்லிட்டேன். நீங்கள் எங்களை வஞ்சிட்டீங்கள, நல்லா வச்சிருப்பேன். அதனால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். எங்களை வஞ்சித்ததுனால எங்களை ஆலயத்துக்கு தேவையான அந்த பலிபீடத்தை பலி செலுத்துவதற்கு அந்த விறகுகளையும், ஆளுக்கு தேவையான சகல கை கால் கழுவுவதற்கு வெண்கல தொட்டியில் தண்ணீர் வேணும் இல்லையா, அதெல்லாம் வைப்பதற்கும் நீங்கள் காலங்களாக இது உங்களாங்கள நீங்கப்படாத இந்த ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்ல பாருங்க, யோசுவாவுக்கு பிரதத்திரமாக தேசத்தெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும், தேச குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனை கர்த்தர் தம் தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டபடி உமது அடியாருக்கு நிச்சயமாக அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவ நிமித்தம் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். நாங்கள் பயந்துட்டோம். ஒரு தேவன் எப்படிலாம் செய்தார் என்பது தெரியும். பயந்து தான் நாங்கள் இப்படி தூர தேசத்தில் வந்தோம். எங்கள் வஸ்திர பழுசாச்சு, எங்கள் துருத்தி கிழிஞ்சு போச்சு, எங்களுடைய பாதரசம் வேற பழுதாகிவிட்டது என்று நாங்கள் அந்த பயந்ததினால நாங்கள் எப்படி செய்தோம். அது உண்மையிலே போனான்னா தேவன் அதை சமாதானப்படுத்தியிருக்கலாம். இல்லை, ஆண்டவரது வெறுத்த உடன்படிக்கை செய்யக்கூடாது, அது ஆண்டு சொல்லிட்டார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதனால் இந்த காரியத்தை செய்தோம். இப்பொழுதும் இதோ கையில் இருக்கிறோம், பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்ன. அவங்களுக்கு என்னென்னா உயிரோடு காக்கணும். அதனால் எது நாங்கள் தந்திரமான செய்து உண்மை ஒத்துக்கிட்டாங்க. நம்ம செஞ்சால் கூட ஒத்துக்கிட்டாங்க. அதனால் உம்முடைய பார்வைக்கு எது நியாயமானபடி ஏதோ அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொல்லி அப்படியே யோசுவா அவளுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவளை கொன்று போடாதபடி கைகளுக்கு ஒரு உடன்படிக்கை செஞ்சானா மீறவே கூடாது. அங்கே தான் நடக்கிறான். சத்துரு தான், அந்நியன்தான், அயலாகர் தான். அந்த உடன்படிக்கை எவ்வளோ மீறாமல் இருக்கிறாங்க. சபையாரெல்லாம் போய் கொண்டு போடுவாங்க நினச்சி சபையார் கண்ணு இல்லை, அவங்கள ஒன்றும் நீங்கள் கொண்டு போடாதபடி அதை இட்ட ஆணையின்படி அவருடைய கையில் இருக்க அவங்களை தப்பி வைத்தான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சுமைக்கும் சபைக்கும் திறந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கும் பலிபீடத்திற்கு விறகு வெட்டுகிறளாகவும் எடுக்கலாகவும் ஆக்கினார் என்றது. ஒரு சின்ன தவறு எத்தனை காரியத்தை நமக்கு ஏமாற்றமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்க தந்திரத்தை அறியாமல், பைபிளில் பார்த்தீங்கன்னா சத்ரு தந்திரமானவன் தான், அவன் தந்திரத்தினால் அவன் பிடிக்கப்பட்டான் இருக்கு. இப்போ ஏவால அவன் தந்திரமாகத்தான் தேவனை போல ஆவீர்கள் என்று பேசித்தான் ஏவாளையும் வஞ்சித்தான். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே நாம் யோசுவாவை போல இராதபடி நாம் எல்லாவற்றையும் நிதானித்து நாம் சரியாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய வருகை வரையும் இந்த தந்திரமான இடத்திற்கு நம்ம இடம் கொடுக்காம, நாமும் தந்திரமாய் நடக்காம
தேவனுக்கு பிரியமாக இருந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே நம்ம இது மூலமாய் கற்றுக்கொள்கிற காரியம், முதலாவது விருத்த சேதனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது விசை, ஆக புதையீர்ப்பு காலத்தில் இது எதை காட்டுகிறது பார்த்தோம். ரெண்டாவதாக அந்த பகுதியில் எல்லாரும் ஒன்று கொண்டு சண்டை பட்டாலும் யோசுவாவுக்கு விரோதமாக ஒன்று கொண்டாங்க. அதில் இந்த கிபியோன் கொடிகள் மாத்திரம் தனித்து வந்து தந்திரமான காரியங்களை செய்தால் அதுவும் அவளுக்கு கண்டுபிடித்தார்கள். ஆனால் உடன்படிக்கை மீறாமல் அவர்களுக்கு தேவாலயத்திற்கென்று விறகு வெட்டுவதற்கும் தண்ணீர் கொண்டுவதற்கும் கடைசி நாள் வரையும் அந்த வேலைகளை அனுபவித்து அவளை உயிரோடு காத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது உடன்படிக்கை தவறான காரியம் செய்திடக்கூடாது. ஆக அதை நிதானமாக யோசித்து நம்ம செய்வது சரிதானா என்று யோசித்து செய்வதற்கு நாம் முற்றிலுமாக தேவ ஞானத்தை தேடணும், தேவ ஞானத்தை கேட்கணும், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். இப்படியெல்லாம் இருக்க நாங்கள் என்ன செய்யணும் கேட்கும்போது அதுக்குரிய ஆலோசனைகளை கத்த தந்து நம்மை நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி நம்மளாக கில்காலிலே யோசுவா என்கிற தலைப்பில் நம்ம தியானித்தோம். கத்த இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசினதற்காக கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். இதனால் வந்தவர்களுக்காக, குடும்பத்திற்காக, யாவருக்காக, இதை கேட்கிற யாவரையும் அதிகமாக கத்தரை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். இது நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத தியானத்தில் கில்காவிலே யோசுவா என்கிற அந்த தலைப்பில் வைத்து தொடர்ந்து நம்ம யோசுவாவை குறித்து தானே சில காரியங்களை தியானித்து வருகிறோம். ஆக எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் ஞானமுள்ளவளாக கர்த்தருக்கு ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க, எதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடியவளாக, யாருக்கு ஆணையிட்டு கொடுத்தாலும் அது தவறாக ஆணையிடாமல், யாரோடு உடன்படிக்கை பண்ணினால் தேவன் வெறுக்கிற ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணாமல் தேவனுக்கு பயந்திருக்க நீர் உதவி செய்யப்பதற்காய் சோத்திரம். அந்த யாவரையும் ஆஸ்வதிப்பீராக. துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினை ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை மறைந்தோம் சதா காலம் என்றென்னைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.